எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் வேட்டையன் படத்துடைய ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டீசர் அண்ட் 7 மணிக்கு ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் டிலே ஆகும்னு நினச்சேன். நான் வந்து ஆடியோ லான்ச் ஈவெண்ட் போயிட்டுருக்கு, டிலே ஆகுமான்னு எதிர்பார்த்தா ஆச்சு. பட் ரொம்ப டிலே ஆகலை. 7:20 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, படத்துக்குள்ளே பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்குது, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து போன வாரம் தான் ரிவீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டெய்லி ஒருத்தராக. எல்லாமே பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அண்டு அக்டோபர் 10 சிங்கிளாக தான் வருங்கிற மாதிரி தனியாக சோலோ ரிலீஸு தலைவர் வராரு. ஓகே, இப்போ ப்ரிவ்யூ 1 minute 38 seconds ஆஃப் ப்ரிவ்யூ. தலைவர் ஃபேன்ஸ் அசம்பிள், வாங்க பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. Do you know who these officers are? Renowned encounter specialist. தலைவர் கடைசியாக இருக்கார். இந்த நாட்டில் லட்சக்கணக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது இவங்கள மட்டும் அடையாளம் தெரியுது. How is it possible? அமிதாப் பச்சன் சார். மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸை தைரியமாக என்கவுண்டர் பண்ணதால இவங்க ஹீரோஸாக இருக்காங்க. புதுசாக ஒரு பணி எடுக்க முடியல. ஒரு பொருளை கைமாத்த கூப்பிட்டா ஒரு மேலே வர மாட்டேங்க. அனுவோ நமக்கு தான் எஸ்பிங்க பேரில் ஒரு எண்ணம் வந்திருக்காங்களா? அன்னி வித் பிஜிஎம். ஊரில் 4 பப்ளிக்கை கொலை பண்ணா அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பானுல்ல இவரு ஹண்டர் வண்டார். ஹேய், பாப்பா. So, Okay, எல்லா கேரக்டரையும் ஆல்மோஸ்ட் காட்டிட்டாங்க. heroism. Is it? இந்த வாய்ஸ் பிரகாஷ் சார் வாய்ஸ் தானே? என்கவுண்டருங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுத்த தண்டனை மட்டும் இல்லை, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஓ, இந்த ரோல் பேக். அன்னி பிரிஸ்டா இருப்பா. ஒரு மாசா இருக்காரியா. அக்டோபர் 10 அதான். ஓகே, 1 second இன்னொரு டைம் பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. Do you know who these officers are? Renowned encounter specialist. என்கவுண்டர் இந்த ஸ்பெஷலிஸ்ட். நாட்டில் லட்சக்கணக்கான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கும்போது எவ்வளோ கேரக்டர்ஸ், எவ்வளோ பெரிய கேஸ்ட். அடையாளம் தெரியுது. How is it possible? பிரகாஷ் மோஸ்ட் ராஜ் சார் வாய்ஸ். தைரியமாக என்கவுண்டர் பண்ணதால இவங்க ஹீரோஸாக இருக்காங்க. புதுசாக ஒரு பணி எடுக்க முடியல. ஒரு பொருளை கைமாத்த கூப்பிட்டா ஒரு மேலே வர மாட்டேங்க. அனுவோ நமக்கு தான் எஸ்பிங்க பேரில் ஒரு எண்ணம் வந்திருக்காங்களா? ஜெயிலில் கண்ணாடி, இங்கே துப்பாக்கி. அந்த ஃப்ரேமில் கொலை பண்ணா அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பானுல்ல தலைவர்னு வந்தா அணி போடுவாரு பாருங்க ஒரு பிஜிஎம். ஐ எம் வெரி வெயிட்டிங் ஃபார் பாஃபாவோட கேரக்டருக்கு வெயிட் பண்ணிருக்கேன். பேர்ல கொலை பண்றது தான் ஹீரோயிசம். Is it? ஹீரோயிசம். என்கவுண்டருங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுத்த தண்டனை மட்டும் இல்லை, இனிமே பேட்ரிக். இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அந்த ஸ்டண்ட் வந்தது செம்மையா இருந்துச்சு, துடிச்சு வந்தது. ஓ, அமிதாப் சார் வெர்சஸ் தலைவரா? ஓகே, ஆக்சுவலாக தலைவர் வந்து படத்தில் போலீஸ் ஆஃபீஸர். அவரை விட ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு ஹையர் அஃபீஷியல் தான் வந்து அமிதாப் பச்சன் சார் போல. ஸோ கொஷின் ரைஸ் பண்ணுறாருல்ல, அதிலே தெரியுது என்கவுண்டர் பண்ணுறது தான் ஹீரோயிசம் கேட்கும்போதே வந்து தலைவருக்கும் அமிதாப் சாருக்கும் வந்து ஏதோ ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருக்குங்கிற மாதிரி தெரியுது. ஸோ தட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். படத்தில் நடிக்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் கேரக்டர் மாதிரி வரும்னு எனக்கு எதிர்பார்க்கல. முதல்ல படத்தில் யார் வில்லன்னே தெரியல. முதல்ல அதான் படத்துக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பெரிய கேஸ்ட் இருக்குது. ஸோ அதில் போய் நான் யாரை வில்லன் முடிவு பண்ணுறதுன்னே தெரியல. அண்டு மேபி வில்லனை இன்னும் ரிவீல் பண்ணாமல் கூட இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அண்ட் திஸ் வேட்டையன் ப்ரிவ்யூ வாஸ் சூப்பர். என்னென்னா இட்ஸ் ரிமைன்ஸ் மீ ஜெயிலர். நிறைய இடத்துல வந்து ஜெயிலர் ரிமைண்ட் பண்ணுச்சு. அந்த ஜெயிலரில் அந்த கண்ணாடி எடுக்கிற ஃப்ரேமில் வந்து துப்பாக்கி, அப்புறம் அந்த சைட் போஸ்ட்டில் அந்த விண்டோவிலேருந்து வெளிச்ச ஒரு இடத்துல வந்து அவருடைய இன்ட்ரோ, இதெல்லாம் வந்து சிமிலராக வந்து ஜெயிலரில் வர ஃப்ரேம்ஸ் மாதிரி இருந்தது.
அண்டு ஆல்மோஸ்ட் அதுலேயும் போலீஸ் ஜெயிலர் இதுலேயும் வந்து போலீஸ் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் அங்கே மைண்ட் அங்கே போயிட்டு வருது. அண்ட் தலைவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் செம்மையாக இருந்துச்சு, அவர் அடிச்சிக்கவே முடியாது. அதுவும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் லுக்கில் சூப்பராக இருந்தார். அந்த கடைசியில் பார்க்கும்போது அந்த அமிதாப் சாரும் தலைவரும் பார்த்துக்கும்போது அந்த இடத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸர் லுக்கில் சூப்பராக தெரிஞ்சார் தலைவர். அண்ட் படத்தில் பெரிய கேஸ்ட் இருக்குது, அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ஸ்க்ரீன் ப்ளே வச்சு எல்லா கேரக்டர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தர மாதிரி வச்சு ப்ளே பண்ணுவான்னு எதிர்பார்க்குறேன், அது முக்கியம். அண்டு அனிருத் அவர் வந்து தலைவர்னு வந்தால் மட்டும் என்ன மாதிரி போடுறாருன்னு சொல்லிட்டு இந்த ப்ரிவியூ பார்த்தா தெரியும். அந்த கப்பல்லேருந்து அந்த என்ட்ரி ஆகி வரும்போது துப்பாக்கியை காட்டிட்டு அங்கே இறக்குறாருப்பா அந்த பிஜிஎம்மை, ஹண்டர் வண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஜிஎம். ஆக்சுவலாக நான் சாங் இன்னும் கேட்கல. ஹண்டர் வண்டார் சாங் ரிலீஸ் ஆகிடுச்சு, நான் ப்ரோமோ பார்த்தேன். ஆனால் நான் வந்து சாங் வந்து ஆடியோ மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் லிரிக்கல் வீடியோ. இவ்வளோ பெரிய ஒரு மாசான சாங்க்கு லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க பண்ணலை. பட் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சாங் கேட்காம வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ரியாக்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக. அதான் அனிருத்தோடைய அந்த ஹண்டர் வண்டார் பிஜிஎம்லாம் தலைவர் என்ட்ரி அப்போ ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் டோட்டல் ரிவ்யூக்குமே வந்து த மியூசிக் வாஸ் அ பிளாஸ்ட், சூப்பராக இருந்துச்சு. தான் தலைவருக்குன்னு வந்தால் மட்டும் அது வந்துடுது, அந்த ஒரு பவர் அந்த எனர்ஜி வந்து வந்துடுது. பயங்கரமாக போட்டிருக்காரு அனிருத். அதான் தட் வாஸ் அ பேங்கர் ரிவ்யூ, பேங்கர் மியூசிக், சூப்பராக எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து ஒரு காப் ஸ்டோரி, ஒரு காப் த்ரில்லர் நினைக்கிறேன். ஒரு மாசாக கமர்ஷியலாக கொண்டு போகிறான்னு நினைக்கிறேன். அண்ட் ஜெய்விம் டைரக்ட் பண்ண டிஜே ஞானவேல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த அக்டோபர் 10 வேட்டையன் இஸ் கம்மிங், சிங்கிளாக தான் வருது, வரட்டும். ஸோ தான் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.